Indians are good. Please don't with me. I love India. I love India. Cheers! எங்களை நீங்க கட்டி போட்டாலும் எங்க வேகத்தை கட்டி போட முடியாது. ஹலோ ட்வின்ஸ், என்ன வார்த்தைகள் அதிகமா இருக்கு? அதிகமானது எங்க வார்த்தை இல்லடா, உங்க அநியாயமோ அக்கிரமம். உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க பண்ற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மக்கள் கிட்டையும் பத்திரிகை கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் சொல்லி உங்களுக்கு என்ன பண்ற பாரு. ஒரு தடவை உங்களை பத்திர உண்மைகளை மக்கள் கிட்ட வாய் திறந்து சொன்னா இந்த ஊரை ஒண்ணு சேர்ந்து உங்களை கொடுத்துருண்டா. ஐயோ கசன்கார, இவனுங்க வாயை திறந்து உண்மையை சொல்ல போறேன்னு புளிப்பு காட்டுறானுங்க. என்னடா நிஜத்தை சொல்ல போறீங்களா? வேண்டாம், அவனை ஒண்ணு செஞ்சிடாத, அவனை விட்டு. வேண்டா நிறுத்திட்ட, இதுல கொஞ்சம் உப்பு காரம் போடு, ரொம்ப நல்லா இருக்கா. ஏன்றான கூச்சலு? ஓ உனக்கு பேரு கசான்கான் வச்சதை விட காசாப்காரன் வச்சிருக்கணும்.
Good evening. வணக்கம்ண்ணா. என்னங்கண்ணா லுக்கு? ஓ, வெளியே போனோம் அதுக்குள்ள எப்படி வந்தானு ஆச்சரியமா இருக்கா? அதானுங்கண்ணா போலீஸ்க்கு ரவுடிக்கு உள்ள வித்தியாசம். வேணாங்கண்ணா. சொந்த ஊர் திருப்பதிங்களா? என்ன பண்றீங்கண்ணா? பாபா கட்டா வாங்கண்ணா வாங்கண்ணா. என்ன கசக்குறீங்க? ஓ, நெக்ஸ்ட். அம்மா, இவரு கசக்காம வராது. வேற வழி இல்ல, நாம தான் கசக்கணும். Hey-ya humma, hey-ya ho, hey-ya humma, hey. Hey! ஹலோ, நான் தான் லில்லி. ஹாய் லில்லி, சொல்லு. உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. என்ன? உங்களுக்கு இஷ்டமான குலாப் ஜாமுன் பண்ணிட்டு இருக்கேன். அட, நானே இங்க அதான் பண்ணிட்டு இருக்கேன்டாலே. என்ன சமையலா? சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. பொய் சொல்றீங்க. நீங்களாவது சண்டை போடுறதாவது. நம்ப மாட்டியல்லோ, இப்ப கேளு. ஓகே தானா? ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. வரும்போது மறக்காம மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. ஆஹா, என் பொண்டாட்டி மல்லிப்பூ கேட்டா விசேஷமாச்சு. இப்ப நான் டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போன வை. தெரியாம கத்திரியா மன்னிச்சிடுங்க சார். எதுக்குடா இவ்வளவு கஷ்டம்? ஏய், வாங்க வாங்க, பெருசா புடுங்க வந்துட்டாங்க. ராமலட்சுமி யாருன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது சார். நிஜமா தெரியாது. இருந்தாலும் மினிஸ்டர் காசை கொடுத்தானே வாங்கிக்கிட்டு கண்ணை மூடிட்டு நேரம் இங்க வந்துட்டீங்க. நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சும் கூட அடி பலமா பட்டிருக்குல்ல. என் ஒய்ஃப் ஏதோ வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். சரி, இந்த காசை வச்சுக்கிட்டு ஆட்டோல ஹாஸ்பிட்டல் போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு பழக்கம் இருக்கா? அது இல்லாம நம்ம வரமாட்டோமே.
ஆளுக்கு ஒரு குவார்டர் ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. இப்படி போங்க. சரிங்க சார். ஏய், கையறங்க. என்னடா கையா? எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சுல. இந்த ரவுடிசத்தை விட்டுட்டு இதுல படுற கஷ்டத்தை வேற எதுலயாவது படலாம்ல. சம்பளமும் கிடைக்கும், இந்த மாதிரி உதயம் வாங்க மாட்டீங்க, லைஃபா ஹாப்பியா இருக்கும். என்ன? வரேன் சார். போங்க போங்க. வரேன் சார். சூப்பர் அப்பு. நல்ல எக்ஸசைஸ் பாடி. ட்ரெஸ் என்ன, பிரேஸ்லெட் என்ன, செயின் என்ன கலக்கறாங்கப்பு. பாம்பேல இருந்து வராங்களா? அண்டர் வேர்ல்டுல இருந்து. நீ அண்டர் வேர்ல்ட்ல இருந்து கூப்பிட்டினா நான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கூப்பிடுவேன். கூப்பிடு, தண்டிதான் வரும். பிரதர்ஸ். ஜட்ஜ் சார், இங்க 2, அங்க பாரு 6. கௌரவங்க 100 பேர் தான், ஆனா பாண்டவங்க 5 பேரு. இதுல ஏன் பாத்திரம்? அது என்னது? இப்போ ஜி குலாப் ஜாமுன் ஆகும் பார். என்னது செய்வாங்க பாரு. நீங்க செய்யுங்கடா. நம்ம ஆளுங்களை அனுப்பி ஊர்க்காரங்களை கவனி. ஓகே சார்.
ஹலோ பிரதர், ஓகேயா இல்ல இன்னொரு டிங்கா? எனக்கு வேலை வைக்காம சூப்பரா கவனிச்சிட்டீங்க பிரதர்ஸ். இந்த நிலைமையில மட்டும் ஊர் ஜனங்க இங்க வந்தாங்கன்னா உன் நெஞ்சல முடிச்சு நிச்சயமா சூப் போட்டு குடிச்சிருவாங்க. என் மேல சத்தியமா உன் கதை இன்னையோட காலிடா. பல்ல கடிக்காத, புடுங்கி எடுத்துருவேன். இருங்க, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. வாடா பின்னாடி இருந்து குத்தத்தை என்னைக்குடா விட போறீங்க முட்டா கழுத? டேய், இப்பதான் நான் சொன்ன பின்னாடி இருந்து குத்தாதீங்கன்னு. என் பேச்ச கேட்க மாட்டேன். நாங்க சொன்னா கேட்க மாட்டேன், நீ சொன்னா நாங்க கேட்கணுமா? குலாப் ஜாமா கிளீன் போல்ட். இப்ப நான் ஓங்கி குத்துறதுக்கு அப்புறம் அம்மானு கழுத மாதிரி கத்துனியா, அது கரெக்ட். ஆனா குத்துறதுக்கு முன்னாடி ஓடி வரும்போதே கழுத மாதிரி ஏன்டா கத்திக்கிட்டு வந்த கழுத? நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணிக்கோ. யூஸ்லெஸ் ஃபெலோ. சுப்பிரமணியம், சுப்பிரமணியம், என்ன அடிக்க வேணாம் சொல்லியா? என்ன விட்டுற சொல்லியா? கையெடுத்து கும்புறையா? எந்திரி 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 எந்திரி. சுப்பிரமணியம், உனக்கு ₹1,00,00,000 தரேன். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைட்டா உனக்கு கமிஷனர் ஆக்கிடுறேன்.